மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது வந்து நம்ம ஐஸ்வர்யாவை நோட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே ஒவ்வொன்றா நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் வந்து அழகரை வந்து குளிப்பாட்டுறதுக்காக குளிக்க வைக்கிறதுக்காக கொல்லப்புறம் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்ப மலர் குளிக்க வச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஓடி வர ஐஸ்வர்யா குழந்தைய மலர்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. இத பார்த்ததும் சேதுக்கு கனவு ஞாபகம் வருது. ஐயோ, குழந்தையவையே இவ்வளவு வெறித்தனமா பிடுங்குறான். ஐஸ்வர்யா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக குழந்தைய இப்படி பிடுங்குறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாமா, குழந்தை பக்கத்துல தேள் வந்தது மாமா, அதனாலதான் நான் வந்து குழந்தைய வாங்கினேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏ ஐஷு, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போறாங்க. ஐஸ்வர்யாவோட கையில வந்து தேள் வந்து கொட்டிடுது. இத பார்த்ததும் எல்லாருமே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஐஸ்வர்யாவுக்கு விஷம் வந்து அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட சேதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் ஆகுது. ஏன்னா குழந்தைய வந்து அவ தூக்குனதும் நம்ம தப்பா நினைச்சிட்டோம். ஆனா நம்ம ஐஸ்வர்யா குழந்தை தேள் கடிக்காம பாத்துக்கிறதுக்காக தான் தூக்கியிருக்கான்னு சொல்லிட்டு சேதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. இங்க பாருங்க டாக்டர், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஐஸ்வர்யாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப உடனே நம்ம டாக்டரும் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி பார்த்து ஐஸ்வர்யாவை ஒரு வழியா சரியாக்கிடுறாங்க. இப்ப சேது போயிட்டு, ஐஸ்வர்யா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. குழந்தைய மட்டும் தேள் கடிச்சிருந்தா அதை நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. அந்த அளவுக்கு விபரீதம் நடந்திருக்கும். என்னுடைய குழந்தையோட உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி சேது சொல்றாங்க. மாமா, அட்லீஸ்ட் இப்ப கூட உங்க குழந்தையை காப்பாத்தினதுக்காக தான் நன்றி சொல்றீங்க. ஒரு மனைவிக்கு இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஐஷு, நீ எப்படி இருக்க? உனக்கு பரவாயில்லையோ உடம்புன்னு சொல்லி கூட கேட்கல இல்ல மாமா. அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வெறுப்பா ஆயிட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது, இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் என்ன சொல்ல வரேனா, இல்ல மாமா, நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. என் இடம் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அழகரையோ மீனாட்சியோ ஒரு சித்தின்ற பேர்ல நான் கொடுமையெல்லாம் படுத்த மாட்டேன். அதை நினைச்செல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க. இதை கேட்ட சேதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்கிருந்து சேது கிளம்பி போறாங்க. இப்ப சேது ஐஸ்வர்யாவை மனப்பூர்வமா மனைவியா ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.